27ஆம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், இதில் கலவரம் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக உளவுத்துறை சொன்ன தகவலால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட உள்ளது. துணை இராணுவமும் சென்னையில் குவிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2024ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இந்த பட்ஜெட் பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறைக்கும் ரயில்வே துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக உள்ள ஆந்திரா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு அதிக திட்டங்களை அறிவித்து மற்ற மாநிலங்களின் மீது பாரபட்சம் காட்டுவதாகவும், இந்த 2 மாநிலங்களுக்காகவே இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி பல்வேறு மாநில முதல்வர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற சொல்லே இல்லை என்ற திமுக கடுமையாக விமர்சனமும் செய்தது. இந்த நிலையில்தான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான நிதி அறிவிப்பு எதுவும் இல்லாததை கண்டித்து வரும் ஜூலை 27ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக திமுக தலைமை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பால் தமிழகம் முழுவதும் 27ஆம் தேதி யாரும் வெளியே வர வேண்டாம், கலவரம் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக உளவுத்துறை சொன்ன தகவல்களும் தற்பொழுது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாத்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கழக முன்னணியினர் முன்னிலையில் நடைபெறும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அனைத்து அமைப்புகளின் உள்ள அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்ற வகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்து தமிழக அரசை வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசிற்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. சரி, மத்திய அரசை இவ்வளவு வன்மையாக கண்டிக்கின்ற திமுக அரசு 40 எம்பிக்களை மத்தியில் கொண்டு சேர்த்த தமிழக மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக மக்களவையில் பேசியிருக்கிறார்களா என்று நாம் பார்த்தால், கோபாலபுர குடும்பத்தின் கொள்கைகளையும் அவர்களது புகழாரத்தையும் மட்டும்தான் மக்களவையில் பேசியிருக்கிறார்கள். எங்களது பெயர் இடம்பெறவில்லை என்று கூவிக்கொண்டிருக்கும் திமுகவினர்கள் முதலில் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை மக்களவையில் சபாநாயகரிடமும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடமும் விவாதித்தார்களா என்று பார்த்தால் சீரோவாகத்தான் இருக்கிறது. காரணம், இவர்கள் அங்கு கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு அங்கு அரட்டை அடிப்பதற்குத்தான் இவர்களுக்கு நேரம் சரியாக அமைந்திருக்கிறது.